ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் மீன் மோடு மீடியன்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். இப்போ ரீசெண்டாக அந்த எம்பிரிக்கல் ஃபார்மில் வச்சு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு டி பார்த்தீங்கன்னாலே கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு அந்த எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ் வந்து முடிஞ்சு. ஸோ இதை கன்ஃபார்ம் பாருங்கள், உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீன், மீடியனு, ஸோ மோடு, ரேஞ்ச் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆர்ஆர்பியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினோட மாடல்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கு. இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் மீன் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மீனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டி இதில் எத்தனை நம்பர் அதான் இருக்கோ அதை நம்ம வந்து டிவைட் பண்ணோம். இதுதான். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் போட்டு டோட்டல்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறது வந்து இந்த மீன் இருக்குன்னா மீனில் வந்து வந்த நம்பரே வந்துச்சு அப்படின்னா அதை எடுக்காமல் விட்டுறக்கூடாது. இங்கே 9 இருக்குன்னா அதையும் நீங்கள் சேர்த்து எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த கிளாஸில் வந்து 50 பேர்லேயுமே வந்து எல்லோரும் ஒரே மார்க் கூட இருக்கலாம். இப்போ ஒரு பையன் 50 மார்க் எடுத்திருக்காங்கன்னா இன்னொரு பையன் 50 மார்க் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தாலுமே அந்த பையன் 50 மார்க்குங்கிறப்போ ஸோ அவனோட இண்டிவிஜுவலுக்கு அவன் 50னா இன்னொரு பையன் 50 எடுக்கிறப்போ அது அவனோட கேட்டகரியில் போயிடும். ஆனால் நம்ம 2 பேருமே கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா அந்த கிளாஸில் 50 பேருங்கிறப்போ அந்த பையனை சேர்ந்தால் தான் 50 பேர்னு வரும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம அவனையும் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மீடியன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விதமாக பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். உங்கள் மீடியன் வந்தாலே மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். மாற்றி நம்பர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணால் தான் மொதல் வேலை. ஸோ இதில் 2 விதமாக இருக்குது. ஈவன் நம்பரில் இருக்குது, ஆட் நம்பரில் இருக்குது. ஆட் நம்பரில் வந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன் அப்படின்னா அது ஆட் நம்பராக இருக்கிறப்போ மிடில் நம்பர் ஏதோ நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 2, 6, 4 இருக்குன்னா இதை அரேஞ்ச் பண்ணுங்கள். 2, 4, 6 வரும். இல்லை நடுவில் இருக்க நம்பர் 4. ஏன்னா 3ல் ஸோ 3 நம்பர் இருக்குன்னா உங்களுக்கு நடுவில் இருக்க நம்பர் மட்டும்தான் இதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஆவரேஜை. ஸோ இப்போ மீடியனில் உங்களுக்கு ஈவன் நம்பரில் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ பண்ணிவிட்டு மிடில் நம்பர் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது வந்து இப்போ 4 நம்பர் இருக்குன்னா அதுக்கு மிடில் நம்பர் 2, 3 இருக்கும். ஸோ இந்த 2, 3ல் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 4, 6 இது ரெண்டையும் கூட்டுங்க. ஸோ கூட்டிட்டு கீழே அந்த நம்பரால், அதாவது நம்ம எப்படி மீன் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கே வந்து 2 நம்பர் தான் இருக்குங்கிற மாதிரி வச்சு ஸோ இதை வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 + 6 இது ரெண்டே கூட்டுறப்போ 10ன்னு வரும். அந்த 10 வந்து 2ஆல் அடிக்கிறப்போ 5ன்னு வந்துடும். இதுதான் வந்து மீடியன். இது ஈவன் நம்பருக்கு, இது ஆட் நம்பருக்கு. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மோடு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, ரிப்பீட்டட்னு அர்த்தம். இதில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு பாருங்கள். 1 தான் ஓவர் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ரெண்டாவது ஆன்சரு. ரேஞ்சு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா இந்த டோட்டல் டேட்டாஸில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ, அதாவது எது பெரிய வேல்யூவோ அதுலேருந்து குட்டியான வேல்யூ வந்து மைனஸ் பண்ணிடணும். இதில் டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா 9ங்கிற நம்பர் தான் அதிகமான நம்பர். அது அதிகம்னா நிறைய தடவை வந்ததுன்னு கிடையாது. ஸோ ஹையஸ்ட் நம்பர் இப்போ இங்கே வந்து சப்போஸ் 10 கொடுத்துருந்தாங்கன்னா 10 பண்ணும். இங்கே டோட்டலாகவே 9 அதிகமான பெரிய நம்பராக இருக்குது. அதனால் வந்து 9 போட்டாச்சு. ஸோ கம்மியான நம்பர் வந்து 1. ஸோ அதாவது ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட் பண்ணுறப்போ 8. இதான் வந்து ரேஞ்சோட நம்பரு. ஸோ எம்பிரிக்கல் ரிலேஷன் இது வந்து இந்த டைம் குரூப் டி, அதாவது ஆர்ஆர்பி குரூப் டியில் 2026 இப்போ கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ மோடு 3 மீடியன் - 2 மீன். இந்த ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க. இதை வச்சு நம்ம கொஸ்டின் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு புரியும். வேரியன்ஸ் இந்த 3மே வந்து அவ்வளோவா கேட்கல, ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ என்டிபிசியில் ஒரு சில டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இந்த மாதிரி சிக்மாலையும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வேரியன்ஸ் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் × 100. இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வேரியன்ஸ் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்கன்னா அங்கே ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மீன் இருக்கும் கொஸ்டினில், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக ரூட் ஆஃப் வேரியன்ஸ் இங்கே வந்து நம்ம போட்டிருக்கோம்ல அதே தான், இந்த ஸ்கொயர் ரூட் இங்கே போகிறப்ப ரூட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ப்ரோ நீங்கள் காட்டினதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிற எல்லாமே இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஆர்ஆர்பியில் எல்லா சம்ஸுமே அட்டன் பண்ணலாம். ஸோ ஏன்னா அவங்க கேட்குற பேட்டர்னில் ஸோ மீனில் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து நான் சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் சிம்பிளாக சொல்ல வரேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம நார்மலாக மீனில் என்ன பண்ணுவோம், டோட்டலாக என்ன நம்பர் இருக்கோ அதை கீழே போடுவோமா. ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்னா கீழே உள்ளதான், அதாவது இந்த மாதிரி பாக்ஸ் கொடுக்குறாங்கனாலே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸில் இதுதான் மெயின். ஸோ இப்போ வந்து அதாவது மீன் பொறுத்த வரைக்கும் இதான் மெயின். ஸோ எல்லாம் கூட்டுங்க. 1 0 கூட்டினா 0 தான், அதாவது 1 0 கூட்டினா 1. ஸோ 3, ஸோ 4, ஸோ 4 3 7, 7 5 12. ஸோ அது எனக்கு இது 3 இது எல்லாத்தையும் கூட்டுறப்போ 12ங்கிற நம்பர் வருது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இங்கே 12 அப்படிங்கிறதான் கீழே வரப்போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை. அப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ எவ்வளோ 4. ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 0 தான். ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ 10. ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ 7. ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ 6. ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ 5. ஸோ அப்போ இது நம்ம எல்லாத்தையும் கூட்டுறப்போ எவ்வளோ வரும். ஸோ 4 + 10 14. 14ல் ஒரு 7 கூட்டினா 21. 21ல் ஒரு 6 கூட்டினா 27. 27ல் ஒரு 5 கூட்டணும் அப்படின்னா ஸோ 32. ஸோ 32/12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் மீன் பொறுத்த வரைக்கும் பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். இல்லை இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம விட்டுருங்க. ஸோ இதை நம்ம வந்து அடிக்கிறப்போ
இங்கே வந்து 1:2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 2s 12 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது அடிக்கிறப்போ 3 2s 6, 8 2s 16 வரும். ஸோ இது அடிக்கிறப்போ 1 3 is 3, 2 3s 6ன்னு வரும். ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே 0 இருக்கும். 6 3s 18 வரும். ஸோ அதே மாதிரி மறுபடியும் 2 இருக்கும். ஸோ அடிக்கிறப்போ வந்து உங்களுக்கு 6 3s 18 வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2.66 அப்படிங்கிறது தான் இந்த மீனுக்கான ஆன்சர். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீன் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ கீழே கூட்டுங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மீடியன். இதை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு நான் வந்து இது ஆல்ரெடி நடத்தியிருப்பேன், இருந்தாலும் இது பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இந்த மீடியன் வந்து கொஞ்சம் அதான் நிறைய டைம் ரிப்பீட்டட் ஆக்கிட்டுருக்கேன், கொஞ்சம் நல்லா பாருங்கள், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ அதாவது வந்து இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா L+. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே L+ வரும், இங்கே மல்டிப்ளை வரும், இங்கே டிவிஷன் வரும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது வந்து போர்டு மேக்ஸ் மாதிரி வரும்னு சொல்லிட்டு. ஸோ F, ஸோ n/2 மைனஸ், ஆக்சுவலாக ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷன் மல்டிப்ளை வருது தான். ஸோ அதனால தான் சொன்னேன் CF அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து H அப்படின்னு சொல்லி வரும். ஸோ என்ன ப்ரோ ஒன்றும் புரிய மாட்டேங்கன்னா, ரொம்ப சிம்பிள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மீன் வந்து கீழே இருக்கதை பண்ணோம். இந்த மீடியன் வந்தால், அதாவது இதான் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இதை நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கூட்டணும். ஸோ 18, 25, 34, ஸோ 46. ஆக்சுவலாக இதுதான் இப்போ ஃபிக்ஸிங்கான ஒரு வேல்யூங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் வந்து இதை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னேன். இந்த இடத்துல எஃப்ஓ ஒரு இடத்துல மட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல அது நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் வைஸாக கவனிங்க. ஸோ இப்போ இதில் வந்து டோட்டலாக 46 நம்பர் இருக்குது. அப்போ என்னோட நம்பர் 47. ஏன் என்ன கண்டுபிடிக்கன்னா இங்கே என்னோட வேல்யூ தான் இருக்குது. ஸோ 46 2ஆல் அடித்தோம் அப்படின்னா எவ்வளவு? 23. அப்போ எனக்கு இங்கே 23ங்கிற நம்பர் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த 23 வச்சு தான் நம்ம வந்து மொத்தமாகவே கேம் நடத்த போகிறோம், அதை கேம் விளாட போகிறோம். அது என்ன அர்த்தம்னா இப்போ இந்த 23 வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 23 அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இதை பார்க்கவே கூடாது, இங்கே தான் பார்க்கணும். 23ங்கிறது எதுக்குள்ளே வரும் அப்படின்னா இந்த 25ல் தான் வரும். ஸோ அப்படிங்கிறப்போ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23ங்கிறது இங்கே தான் வரும், கரெக்டாக? ஸோ அதாவது வந்து இங்கே பார்க்க கூட நீங்கள் இங்கே பாருங்கள், 23ங்கிறது இங்கே தான் வரும். ஸோ அப்போ இங்கே தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே லோயஸ்ட் வேல்யூ, அதாவது எல்லுன்னு கொடுக்காங்களா, லோயஸ்ட் வேல்யூ எவ்வளவு தான் எல்லு. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ ஹச்சுனாலே இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். ஸோ ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ அந்த 10 தான் எனக்கு ஹச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த எஃப்ல என்ன வரும்னா இங்கே மட்டும் தான் இந்த எஃப்ஐ நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த 25 எங்கே இருக்குது? ஸோ அதாவது இந்த 23 எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது? இந்த 7ல் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7ங்கிறத இங்கே போட்டுக்கிறேன். அதாவது இந்த இதில் இருக்கனால இந்த 7 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை எடுக்கவே மாட்டோம், அதனால் இதை விட்டுருவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? லோயஸ்ட் எவ்வளோ சொன்னேன்? 20ன்னு சொன்னேன். ஹையஸ்ட் எவ்வளோன்னு சொன்னேன்? 10ன்னு சொன்னேன். மேக்ஸிமம் இங்கே 10 தான் வரும். அதாவது நீங்கள் டேபிள் கொடுக்குற அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு பார்த்துக்கலாம், இதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல சிஎஃப்னு வரும். இதே கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்துங்க. சிஎஃப்ங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, இதான் வந்து சிஎஃப். ஸோ அப்போ எவ்வளவு? 18. ஸோ சிம்பிள், நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம கன்சிடரே பண்ண வேணாம், ஃபஸ்ட்டே கூட்டி போட்டுருங்க. இதில் வந்த நம்பரை என்ன கண்டுபிடிச்சேன்? ஸோ அந்த கண்டுபிடிக்கிற 23ங்கிற எங்கே இருக்குன்னு பார்த்தேன், இதில் இருந்துச்சு. அதை தான் 25 நான் எடுத்தேன். ஸோ அதாவது அந்த 25க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் சிஎஃப் 18 எடுத்தேன். இங்கே லோயஸ்ட் வேல்யூ, இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஹையஸ்ட் வேல்யூ 30 போட்டக்கூடாது, 10 தான் போடணும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது சால்வ் பண்ண ஆன்சரு. ஸோ எவ்வளோ வரும்? இது ரெண்டையும் நம்ம கழிக்கிறப்போ 5ன்னு வரும். ஸோ 7 × 10. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் போர்டு மேக்ஸ் ரூல்ஸ் படி. ஸோ அப்போ என்ன பண்ணோம்? 50/7 ப்ளஸ் ஒரு 20. ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 140 + 50/7ன்னு வரும். ஆக்சுவலாக 190/7ன்னு வரும். இதான் ஆன்சர். இது வந்து ரொம்ப ஈஸி, நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன், என்னால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோடு. இது அவ்வளோவா கேட்கல, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து மீடியன் மாதிரியே தான் அப்படியே வரும். ஸோ அதான் என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த லாஸ்ட் வரிசையில் தான் மெயினான கதையே இருக்குது. அதாவது நம்ம மொதல் வந்து மீனில் என்ன பார்த்தோம்? ஸோ டேரெக்டாக கூட்டணும், அதை கீழே போட்டோம். மீடியனில் என்ன பார்த்தோம்? அதை அடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அது வந்து அதை மெயினாக இல்லாமல் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக கொண்டு போனோம். அதில் ஜஸ்ட் அந்த 7 மட்டும் தான் ரிப்பீட் ஆச்சு. ஸோ இப்போ மோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம எப்படி மீடியனுக்கு எழுதணுமோ அதே ஃபார்முலா தான் வரும். கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த நடுவில் வர நம்பர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதில் எஃப்க்கு வந்து மெயினான ஒரு பங்கு இருக்குது. அது என்ன பங்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ F - F1. ஸோ இங்கே F - F1 ப்ளஸ் F - F2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரே செட்டு. ஸோ இங்கே இன்ட்டு ஹச் வரும். ஸோ இதாகும். ஸோ ஓரளவு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஃபார்முலா. இது புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த எஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து முக்கியமாக முடிஞ்சு. எஃப்ங்கிறது மோடு பொறுத்த வரைக்கும் எது பெரிய நம்பரோ அதான். ஸோ இதுதான் வந்து எனக்கு எஃப். ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எஃப்ங்கிறது எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதில் தான் வந்து லோயஸ்ட் வேல்யூ இதாக இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து
10 இருக்கும். நான் வந்து முக்கியவாசி முடிச்சிட்டேன். F1னா என்ன அர்த்தம்னா எஃப்க்கு முன்னாடி இருந்தால் அது F1, ஸோ எஃப்க்கு அப்புறம் இருந்தால் அது F2. டோட்டலாகவே முடிஞ்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான சம், ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோட வேல்யூ எவ்வளோ பார்த்தோம்? 20. ஸோ எஃப் எவ்வளோ பார்த்தோம்? ஸோ 10. ஸோ 10லேருந்து எவ்வளவு? 8 கழிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே மேலே என்ன வருதோ அதே தான் இந்த கணக்கில் வரும். ஸோ இங்கே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 10 - 2. ஸோ பண்ணதுக்கப்புறம் இன்ட்டு எவ்வளவு? 10. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 10 தானே பார்த்தோம். ஸோ அப்போ 10. ஸோ இப்போ 20 அப்படியே போட்டுக்கோங்க, 2 அப்படியே வச்சுக்கோங்க. இது 2க்கு டிஃப்ரென்ஸ் 2 தான், இதுக்கு 8 தான். ஸோ 2 எங்கிட்டனா 10 × 10. அப்போ இந்த 10 அடியாயிரும். அப்போ ஆன்சர் என்ன? 22 தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். மீனும் மோடு மீடியன் இதில் வந்து கன்ஃபார்ம் கொஸ்டின், அதில் மீடியன் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதாவது நார்மலாக கேட்குற ஒரு சில சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ மீன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டினில் இஸ்ன்னு கொடுத்து இப்படி கொடுக்குறாங்கன்னா அது ஈக்குவல் டு எங்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி கணக்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க, அது ஈக்குவல் டு எங்கிட்ட இருக்குது. நீங்கள் உடனே வந்து இதே சேர்த்துக்கூடாது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ மீனோட ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நான் ஈக்குவல் டு எங்கிட்ட இந்த இதை நம்பரை போட்டுக்கிறேன். ஸோ 26ன்னு சொல்லிட்டு. ஸோ மீனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 1 2 3 4 4ன்னு போட்டக்கூடாது, இங்கே கீழே எக்ஸே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 5 நம்பர் இருக்குது. ஸோ அந்த 5 நம்பரில் நான் என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு எப்பயும் சம் பண்ணுவேன். ஸோ 25 27 24 ப்ளஸ் எக்ஸு. ஸோ எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 22 25 27 24. ஸோ அப்போ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 14 14 18. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 6 8 9. ஸோ 98ங்கிறது மேலே வந்திருக்கு, ப்ளஸ் ஒரு எக்ஸ் இருக்குது. இந்த 5 நான் இங்கிட்ட கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அப்போ எனக்கு 113 வரும். ஸோ எக்ஸை நான் இங்கிட்ட வச்சுட்டு 98 இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ எவ்வளோ வரும்? இங்கே ஒரு 2, ஸோ இங்கே ஒரு 2 32. எக்ஸோட நான் பார்த்தீங்கன்னா 32. இது ஒரு ஆர்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கும் அதுக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி சம்ஸ்க்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை மீன் சொல்லி இப்படி கொடுத்து இப்படி கேட்பாங்க, எக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி கேட்பாங்க. இதை கான்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ்லையும் கேட்பாங்க, அதை பார்த்து பார்க்கலாம். இது வந்து அரித்மெட்டிக் மீன் கொடுப்பாங்க. அரித்மெட்டிக் மீன் நம்ம நார்மலாக படிக்கிறதா. ஸோ முதல் எத்தனை இருக்குன்னு எண்ணிருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு 2 நம்பரும் வந்து ஒரே போல் எடுக்காமல் விட்ருவாங்க. அதான் ஸோ எடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 10 நம்பர் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணலாம். ஸோ 12யும் 13யும் கூட்டினா 25. ஸோ இதுலேருந்து ஆரம்பிக்கேன். ஸோ 25 18 12 15 15 16. ஸோ 13 19 17. ஸோ இப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 8 கூட்டினா 13 15 20 25 31 34 43 50 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ அப்போ எனக்கு எவ்வளவு? 150. ஸோ இந்த 0க்கு இந்த 0 கட்டு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 15 தான் ஆன்சர் இதுக்கு. ஸோ ஈஸி தான், 2 நம்பர் ஒரே போல் வந்தால் எடுக்கணும் கண்டிப்பாக, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், கொஞ்சம் ட்விஸ்டாரமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். மீன் ஆஃப் த அப்சர்வேஷன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? 1 2 3 4 5 இப்படி அழகாக வந்து நீங்கள் இப்படி எழுதிக்கணும். ஸோ எழுதிட்டு எல்லாத்தையும் கூட்டணும். எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 9 எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த 5. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கூட்டுறதை கரெக்டாக கூட்டணும். அதுபோக இந்த மாதிரி எக்ஸ்ன்னு தனியாக எடுத்துடக்கூடாது. இப்போ எழுதும்போது எழுதக்கூடாது. அதுக்காக தான், ஏன்னா ஆல்ரெடி 5ங்கிற நம்பர் உங்களுக்கு குழப்பிடும். அதுக்காக தான். ஸோ கிளியராக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இஸ்ன்னு வந்தாலே அது ஈக்குவல் டு கங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 2 3 4 5 மொத்தம் 5 எக்ஸ் இருக்குது. ஸோ 3 5 8 8 8 16 16 ப்ளஸ் 9 எவ்வளவு? 25. ஸோ எனக்கு இங்கே 9ங்கிற நம்பர் இந்த 5 போகிறப்போ இதாயிரும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இப்போ வந்து 9 5 45. இந்த 25 இங்கிட்ட வர்றப்போ மைனஸ் ஆகும். ஸோ இந்த 5 இங்கிட்ட வர்றப்போ டிவைட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ இங்கே வந்து 20/5ன்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4 கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் கொஸ்டின் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். மீன் ஆஃப் த லாஸ்ட்டு 3 அப்சர்வேஷன், லாஸ்ட் இருக்கிற 3 அப்சர்வேஷனோட இது மட்டும் தான் மீன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லாஸ்ட் இருக்க 3 இது 3 தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு 3 அப்சர்வேஷனுங்கிற நான் 3 போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூவில் ஃபஸ்ட்டு இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ 4ங்கிறத எக்ஸோட வேல்யூ. அப்போ இங்கே 4 இங்கே 4 இங்கே 4 போட்டு வச்சுக்கோங்க. ஸோ 9 ப்ளஸ் 12 ப்ளஸ் 13 இதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்ச ஆன்சர் இதுதான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் தான் வரும். ஃப்ராக்ஷன்லேயே ஆன்சர் வந்திருக்கு. இது ஒரு ஆர்ஆர்பி கொஸ்டின் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 2 கூட்டினா 25 25 9 கூட்டினா 34/3. ஸோ இதான் ஆன்சர். இது ஒரு ஆர்ஆர்பி கொஸ்டின் தான். ஸோ கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள், இது ஒரு ஆவரேஜ் பேஸ் பண்ண கொஷின் தான். ஸோ அதாவது வந்து 100 அப்சர்வேஷன், அதாவது மீன் ஆஃப் 100 அப்சர்வேஷன் வந்து 50 தான்.
ஸோ அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், இதில் ஃபிக்ஸிங் வேல்யூ 50, அந்த அப்சர்வேஷன் வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ஒரு அப்சர்வேஷன் 50க்கு பதிலாக ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரிப்ளேஸ்னால் மைனஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கொஷின் கேட்குறாங்க, இப்படி உங்களை கேட்குறாங்கனாலே ரிவர்ஸ்லேருந்து கொஷினை ரீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ இப்படி தான் கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரு நியூ மீன் கேட்குறாங்கன்னா ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், பழைய மீனோட சேர்த்து தான் அந்த நியூ மீன் வரப்போகுது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அந்த 50 அப்படிங்கிற ஒரிஜினல் வேல்யூ இருக்குது, ஸோ அதோட ஏதோ ஒன்று ரிப்ளேஸ் ஆகிறனால தான் மாறப்போகுது, அது கன்ஃபார்மாக கூட தான் போகுது. இது வந்து ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் கொஷின் ரிவர்ஸ் வந்து வச்சிங்க. 150க்கு பதிலாக தான் 50, அதாவது ஒரு அப்சர்வேஷன் வந்து 50 இஸ் ரிப்ளேஸ்டு பை 150 வச்சு ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஷின் ரிவர்ஸ்லேருந்து வச்சு ரிப்ளேஸுக்கு பதிலாக மைனஸ் போடுங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ டேரெக்டாக எத்தனை அப்சர்வேஷன், 100 அப்சர்வேஷன். மீன்னாலே எப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்கனாலே நம்ம கூட்டி போடுவோம், அது அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 100. ஸோ இப்போ இது எவ்வளோ வரும்? ஸோ 150 50 கழிச்சு எவ்வளவு? 100. ஸோ கீழே ஒரு 100 இருக்குது. ஸோ அடிக்கிறப்போ 1 தான் வரும். ஆக்சுவலாக 50ன்னு இருக்குது. ஸோ அதோட கூட்டுறப்போ 51. இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள், டேரெக்டாக அதை எடுத்துக்கணும். அது எவ்வளோ அப்சர்வேஷன் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக அப்சர்வேஷன் எடுக்கக்கூடாது, அது எவ்வளோ நம்பர்னு எடுத்து அந்த அப்சர்வேஷனுக்கு கீழே போட்டு அப்படி ரிவர்ஸில் வச்சுக்கணும். இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரிப்ளேஸ்னாலே நீங்கள் இது ரிவர்ஸ்லேருந்து வச்சுக்கணும். இதை மட்டுமே ஒரு கொஸ்டினாகவும் கேட்பாங்க. ஸோ மேலே இருக்க மட்டும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம், ஆன்சர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி அதாவது இந்த 5 மாடல் தான் கண்டிப்பாக மீனில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஆர்ஆர்பி அட்டன் பண்ணாலும் பாருங்கள், இனிமேல் கேட்க போகிறது வந்து கேட்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு இஸ்ஸு கொடுத்துட்டாங்கன்னா அதை இங்கே போட்டுக்கோங்க. ஸோ கேவோட வேலையை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 1 2 3 4, ஸோ டோட்டலாக 4 இருக்குது. ஸோ இதெல்லாமே சேர்ந்து 1 தான். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கே இருக்குது. ஸோ அடுத்து 2k + 1 இருக்குது. ஸோ அடுத்து 2k + 5 இருக்குது. அடுத்து 2k + 9 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே 4 போட்டுக்கோங்க. எத்தனை கே இருக்குது? 1k. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2k இருக்குது. அப்போ 1k + 2k 3k. ஸோ இங்கே ஒரு 2k இருக்குது, 5k. ஸோ இங்கே ஒரு 2k இருக்குது, 7k. சரியா? 7k. ஸோ 1 இருக்குது. ஸோ 6 இருக்குது. அதான் 1 + 5 6. 6 + 9 எவ்வளவு? ஸோ 6 + 9 15. ஓகேவா? ஸோ இங்கே 30. ஸோ இதை நான் இங்கே கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ 30 × 4ன்னு வரும். ஸோ 7k. இந்த 15 + 15 அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 3 4 12. அப்போ எவ்வளோ வரும்? 140 120ன்னு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே 7k + 15 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 7k இங்கே வச்சுட்டு 15 இங்கே தள்ளி விட்டேன். ஸோ அப்போ இங்கே 15 வரப்போ எவ்வளோ வரும்? 105ன்னு வரும். ஸோ இப்போ k வந்து இங்கே வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 17 is 7, 3 வந்து 5. அப்போ ஆன்சர் வந்து கேவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 15 வரும். ஸோ இதான் ஆன்சர். ஸோ டோட்டலாக இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் வந்து கன்ஃபார்ம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியன். ஸோ இதில் ஒரு 5 கொடுத்துருக்கேன். இந்த 5 சம்ஸை பார்த்தீங்கன்னாலே போதும். இது எல்லாமே ஆர்ஆர்பியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். அது ரீசெண்ட் ட்ரெண்டில் இப்போ இதுதான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நல்லா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மீடியன்னாலே உங்கள் மைண்டுக்கு என்ன வரணும் அப்படின்னா, அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ரெண்டாவது அது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, எத்தனை இது இருக்குன்னு சொல்லி நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இது 2 தான் மெயின். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஈவனாக ஆடான்னு கண்டுபிடிக்கணும் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆர்ஆர்பியில் கேட்குற எல்லாமே ஒரு 10 டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ 10 நம்பர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த இதை கரெக்டாக நீங்கள் ஆர்டர் எழுதினா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈவன் நம்பரை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக 1லேருந்து 10க்குள்ளே உங்களுக்கு மிடில் என்ன நம்பர் வரும்? 5 6 வருமா? ஸோ அந்த 5 6 அப்படியே வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6. ஸோ அப்போ 5 6ல் எனக்கு என்ன வருது? 63 65 இருக்குது. ஸோ மீனை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அதே கான்செப்ட் தான். மொத்தம் 2 நம்பர் இருக்குது, அதனால் அந்த 2 நம்பர் போடுங்க. ஸோ அந்த 2 நம்ம கூட்டினா எவ்வளோ வரும்? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 60 60 120 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 128 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து 2. ஸோ இங்கே 6. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4. ஸோ 64 தான் ஆன்சர். ஸோ ஈவன் நம்பர்னால் இப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் நம்பர்னாலும் நான் சொல்கிறேன். ஸோ இதையுமே வந்து நீங்கள் அதாவது இது பண்ணுங்கள். ஸோ அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. ஸோ நான் அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். இந்த அரேஞ்ச் பண்ணுறது கரெக்டாக வந்து பண்ண பாருங்கள். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் டைம் எடுக்கணும், அடுத்தடுத்த சம் ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக டைம் இருந்தால் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 15 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ 15 பாதியாக பிரித்தோம் அப்படின்னா என்ன வரும்? ஸோ 7 அப்படின்னு சொல்லி வரும். அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 7 + 7 14. ஸோ அதுக்கு 2க்கு நடுவில் இருக்கிறது 8. ஸோ அப்போ 8வது டேர்மில் இருக்கிறது ஆன்சர். ஸோ இது ரொம்ப ஷார்ட்கட் தான். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8வது டேர்மில் ஆன்சர் 3. ஸோ இதான் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக அதாவது நம்பர் கவுண்டிங் கம்மியாக இருந்து தான் இப்போ கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நடு நம்பர் போட்டு போயிடக்கூடாது. இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ இப்போ என்ன வரும், மிடில் நம்பரு ஈவன் நம்பர்னால 4ன்னு போட்டேன். ஸோ ஆட் நம்பராக இருந்துச்சு. சப்போஸ் அதாவது ஆட் நம்பர்னால் 4ன்னு டேரெக்டாக போட்டேன் 3வது இதில். சப்போஸ் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே 10 இருக்குன்னா இதை என்ன பண்ணலாம், ஸோ இது ரெண்டே நம்ம கூட்டணும். ஸோ 4 + 5/2, ஸோ 9/2. அப்போ என்ன வரும், 4.5ன்னு வரும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பராக இருந்தால் இப்படி பண்ணணும், ஆட் நம்பராக இருந்தால் இப்படி பண்ணணும். அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த சம் இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஒரு சம்மு. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மீனை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மீடியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி சம் தான், ஆனால் ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஸோ மீடியன் அதாவது மீன் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் கூட்டி ஸோ இஸ் ஈக்குவல்னா அப்போ 15. ஸோ இப்போ மீன் வந்து மொத்தமாக எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10. மேக்ஸிமம் 10 தான் வரும். அதுக்காக நீங்கள் எப்பயுமே என்ன 10ன்னு போட்டுறாங்க. சம்டைம்ஸ் 2 வச்சுருப்பாங்க, அதுக்காக தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டலாம். ஸோ இதை நம்ம கூட்டுறப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஸோ 130 அப்படின்னு வரும். ப்ளஸ் ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இங்கிட்ட கொண்டு போயிடுறேன். அப்போ 150ன்னு மாறிடும். ஸோ ஒரே லைனில் முடிக்க பார்க்கேன். ஸோ அப்போ இந்த 130 இங்கிட்ட கொண்டு வரப்போ மைனஸ் ஆகும். அப்போ என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 20. ஸோ 20ன்னு கிடச்சோன்னே அப்படியே போட்டுறாதீங்க. ஏன்னா மீன் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மீடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எழுதுகிற இடத்துல கரெக்டாக பண்ணலைன்னா தப்பாயிரும். ஸோ இப்போ நானுமே தப்பாக பண்ணனால தான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதாவது வந்து கரெக்டான ஆர்டர் எழுதுங்க. இங்கே பாருங்க 12 13 இருக்கணுன்னே ஆர்டர் இருக்குன்னு அப்படியே எழுதுறாங்க. இங்கே 6 8 இருக்குது. நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் எழுதணும். ஸோ 6 8 12. ஸோ இங்கே நல்லா பார்க்கணும். ஸோ 12ங்கிற நம்பர் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 தடவை வரணும். அதான் சொல்கிறேன், 2 நம்பர் நம்ம கன்சிடர் பண்ண தான் செய்யணும். ஸோ 12ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 13 15 18 இந்த மாதிரி கொஸ்டினில் நல்லா ஒரு தெரிஞ்சுக்கோங்க. மீடியன்னா உட்காந்து வரிசை எழுதணும்னு சொல்லிட்டு அப்படியே 10 எழுதாதீங்க. நம்மளுக்கு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 10 நம்பர் இருக்குது. ஸோ 10ல் மிடில் நம்பர் 5 6 தான் இருக்கும். ஸோ அப்போ 1 2 3 4 5 6. ஸோ அப்போ எனக்கு இந்த 2 நம்பர் மட்டுமே போதுமே, அதுக்கப்புறம் நான் எழுதணும். ஸோ அதனால் 13 + 15 அப்படிங்கிற நம்பரை போட்டிங்க அப்படின்னா, ஸோ டிவைடட் பை 2 நம்பர் இருக்கனால, ஸோ 13 15 கூட்டினீங்க அப்படின்னா 28ன்னு வரும். ஸோ 2 பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் 14. இந்த மாதிரி சம்ஸ் இப்போ ரீசெண்டாக கேட்குறதில்ல, கொஞ்சம் லென்த்தான சம் தான், ஆனாலும் பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் முக்கியமானது தான். ஸோ அடுத்து வந்து ஒரு முக்கியமானது, அதாவது இதுவும் மீடியன்னா ஈஸி தான். ஸோ இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறது, இதுக்கு வந்து நம்பர் லைன் தெரிஞ்சிருக்கணும். அதாவது 1 2 3 4ன்னு இந்த சைடு போகிறப்போ வரும், இங்கே ரிவர்ஸில் போகணும். ஸோ இது தெரிஞ்சினாலே மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடுவீங்க. ஏன்னா இங்கே ரிவர்ஸ்லேருந்து இப்படி வரணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இதில் மைனஸில் அதிகமான நம்பர் தான் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ்லேருந்து கொண்டு போகணும். -5 எழுதிட்டீங்க, -3 எழுதியாச்சு. ஸோ -2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 0 இருக்குது, 1 இருக்குது, ஸோ 4 இருக்குது, இங்கே 2 நம்பர் இருக்குது. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் 2 நம்பர் கொடுப்பாங்க, நம்ம அதை விட்டுருவோம். அதுக்காக தான். ஸோ 5 இருக்குது, 7 இருக்குது, 10 இருக்குது. ஸோ இங்கேயுமே 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நம்பர் இருக்குது. அப்போ 5 6 நம்பர் எடுத்தால் போதும். 1 2 3 4 5 6. அப்போ இது ரெண்டையும் நம்ம எடுத்தால் போதுமா. ஸோ அப்போ இங்கே வந்து 5/2. ஸோ 5/2 இருக்கலாம், இல்லை 2.5 இருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. மீடியம்லாம் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இடத்துல கன்ஃபியூஸ் பண்ண பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோடு. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ரிப்பீட்டட்னு சொல்லிட்டு. ஸோ ரிப்பீட்டட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரிப்பீட்டட். ஸோ அப்போ இதை எது ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு 7 3 தான். ஸோ அப்போ 7 பாருங்கள், 7 வேறு வந்திருக்கா, 2 தடவை 7 வந்திருக்கு. 6 2 தடவை தான் வந்திருக்கு. 9 அடுத்து வந்திருக்கா, 9 வரல. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 6 வந்து 1 2 3. ஸோ அப்போ டோட்டலாக 6 வந்து 3 தடவை வந்திருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சர் 6 தான். கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு 9 தான் 3 தடவை வந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் எழுதி காமிக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா இது வந்து குரூப் டி. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக கேட்குற ட்ரெண்டே இந்த கொஸ்டின் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதோட ஃபார்முலா என்னன்னு சொன்னோம், மோடு = 3 மீடியன் -2 மோடு மீன் சொன்னோமா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு மீன்னா என்ன அப்படின்னு சொல்லி எழுதிருங்க, இல்லைனா கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ மோடுன்னா 60. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி எல்லா மேக்ஸிமம் கொடுக்காங்கன்னா மீனுக்கு இதான் ஆன்சரு, மோடுக்கு இதான் ஆன்சர்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து மீனை தூக்கி மாற்றி எழுதுவீங்க. அதான் இப்படி ஃபஸ்ட்டு எழுதிருங்க. ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 3 மீடியம் தான் கண்டுபிடிக்கணும். அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அது நீங்கள் எப்படினாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ மீன் வந்து 42ன்னு வரும். ஸோ அப்போ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நமக்கு 84ன்னு வரும். இங்கே -84 இருக்கப்போ இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ 84ன்னு வரும். இங்கே 3x வரும். ஸோ அந்த 3ஐ நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ இது ரெண்டையும் கூட்டுறப்போ 60 + 80 எவ்வளோ, 140. ஸோ ப்ளஸ் ஒரு 4 இருக்குது. அப்போ 144ன்னு வரும். ஸோ நீங்கள் அதை அடிக்கிறப்போ எவ்வளோ வரும், 1 3 3 4 3 12. ஸோ 6 3 18 7 3 7 8 3 24. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 48. சிம்பிள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கண்டிப்பாக அதை வந்து கேட்பாங்க. ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிங்கனாலே முடிஞ்சு. ஸோ இப்போ மீடியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியன் நம்மளுக்கு ஃபார்முலாவில் மீடியன்னாலே தெரியும். ஸோ அது போக வந்து மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ 58 டேரக்ட் கொஸ்டின் தான். மோடை தான் கேட்டிருக்காங்க. மோடு தான் நம்மளுக்கு
கொஷின்லேயே வரும், மோடு சீக்வல் தான் வரும். 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஸோ இது பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டே நீங்கள் பண்ணிட்டு மைனஸ் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். ஸோ உங்களுக்கு 3 × 55 எவ்வளோ வரும் அப்படின்னா 5 3s 15. ஸோ 5 3s 15 16. அப்போ 165 வரும். ஸோ 2 × 58 எவ்வளோ வரும் அப்படின்னா 116 வரும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணுறப்போ 14 வரும். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. நீங்கள் இந்த 2 ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாலே போதும். இதில் நம்ம ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மீடியன் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துருக்கோம், இன்னொன்று வந்து மோடு கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துருக்கோம், சம்டைம்ஸ் மீன் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. இது ஃபார்முலா தெரிஞ்சாலும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது போதுமானது. ஒரு டைம் வந்து ஃபார்முலா மட்டுமே கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ரேஞ்ச் வந்து பார்க்கலாம். ரேஞ்சுனால நான் என்னென்னு சொன்னேன் ஆல்ரெடி, ஹையஸ்ட்டு மைனஸ் லோயஸ்ட்டுன்னு சொன்னேன். ஸோ ரேஞ்சோட ஃபார்முலா. ஸோ இதில் எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், அதாவது ஹையஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்கள். ஸோ இதில் எனக்கு பார்க்குறப்போ இப்போவே வந்து எனக்கு நல்லா தெரியுது 19ங்கிறது தான் அதிகமான நம்பர். ஸோ கம்மியான நம்பர் இதில் எது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ 9 தான் கம்மியான நம்பர். ஸோ ஆன்சர் அப்போ 10 தான் ஆன்சர். ஸோ இதில் அதே மாதிரி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லென்த்தான நம்பரை கொடுக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் வந்து டைம் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா. ஸோ எது பெரிய நம்பர், அதாவது எது ரிப்பீட்டடாக வந்திருக்கும் பாருங்கள். இதில் மோஸ்ட்லி வந்து எதாவது ரிப்பீட்டடாக பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். 59ங்கிற நம்பர் வந்து என் கணக்கு தெரியுது. ஸோ இதாவது குட்டியான நம்பர் 50ங்கிற நம்பர் தெரியுது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 9 தான் ஆன்சர். ஸோ இது ரொம்ப முக்கியமான இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீன் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு உங்களுக்கு வேரியன்ஸ் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாலே நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இதில் கொடுத்துருக்க வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்போயுமே மீன் வந்து கீழே தான் வரும், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மேலே வரும், × 100. இதான் வந்து இந்த கணக்குக்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அதாவது மீன் எப்பயுமே கொடுத்துருக்கிறது போட்டிருக்க மேலே 4.5 இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பாயிண்டில் வருதுன்னா மல்டிப்ளை பண்ணுறப்போ அது இப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புள்ளிக்கு இங்கே ஒரு 0 வந்து கட் ஆயிரும். அப்போ 45/18 × 10 இருக்கும். ஸோ இதை நம்ம பண்ணுறப்போ ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா, அதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 480/18 இருக்கும். ஸோ 118 is 18, 218 is 36. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 9 இருக்கும். ஸோ 5 × 18 பார்த்தீங்க அப்படின்னா 90. ஸோ அதனால் 25%. இது 25% தான் அந்த மாதிரி கொஸ்டின் வரும். அதாவது இந்த மாதிரி வேரியன்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து இதுக்கு 25% தான் ஆன்சரு. ஸோ அடுத்து அதே மாதிரி இன்னொரு சம், அதாவது மீன் கொடுத்தாங்கனாலே மீனை கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ 5ன்னு இருக்குது. ஸோ கீழே வந்து 100ன்னு இருக்குது. ஸோ இது 100 இருக்குது. ஸோ அதாவது இங்கே வந்து பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதனால தான் 100 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இது வந்து 1, இது 3 5s 15. ஸோ அப்போ எனக்கு 100/3ன்னு வருது. இதுவும் கரெக்டு தான். ஆனால் ஆர்ஆர்பியோட அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 33.3 பாயிண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா மனப்பட முடியும், அந்த வேல்யூ வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அதாவது 100/3 நீங்கள் பெர்சன்டேஜ் வேல்யூவில் மனப்படம் இருக்கணும், அதில் இது ரொம்ப ரிப்பீட்டடான ஒன்று. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம், வேரியன்ஸ் ஆஃப் த டேட்டா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்து நம்ம எல்லாமே வேரியன்ஸ் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம். இப்போ டேரெக்டாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் இது மட்டும் தான் இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட்டில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அதாவது எஸ்டி வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா எஸ்டி கார்டுனா நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது நம்மளுக்கு வேல்யூ வந்து அதில் அதிகமாக இருக்கும், நம்மளால ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதில் அதிகமாக பண்ண முடியும். இந்த கணக்கு பொறுத்தவரை இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதோட ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பொறுத்த வரைக்கும் ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு பார்த்துருப்போம். ஒன்றும் இல்லை, இதை வந்து எப்படி சுருக்கலாம், ரூட்டுக்குள்ளே இதை போடுறப்போ இதுலேருந்து வெளியே எடுத்த எவ்வளோ வரும், 18 தான் வரும். ஸோ இது முடிஞ்சு. இதே மாதிரி இந்த கொஸ்டின் பார்க்குறப்போ உங்கள்கிட்ட அப்படியே மாற்றி கேட்குறாங்க, எஸ்டி கார்டு தான் வரணும். ஸோ எஸ்டி கார்டு வந்து குட்டியாக இருக்கணும், குட்டியாக இருக்க நம்பர் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து அப்போ ஸ்கொயர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ 99. ஏன்னா நம்மளுக்கு இந்த சைடு இருக்கிற ரூட் வந்து இங்கிட்ட வரப்போ ஸ்கொயர் ஆகும். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேரியன்ஸ் = ST², தான் ஃபார்முலா. ஸோ அதை இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 81. ஸோ சிம்பிள். எஸ்டி கார்டுன்னு கேட்குறாங்கன்னா நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா அதை சிம்பிள் பண்ணணும். ஸோ நம்மகிட்ட வந்து அதை கொடுத்துட்டாங்கன்னா அதை பெருசாகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். கண்டிப்பாக ஆர்ஆர்பியில் உங்களால் வந்து ஈஸியாக மார்க்ஸ் எடுக்க முடியும். ஆல் த பெஸ்ட். இது மாதிரி அப்கமிங்கில் நான் எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.